ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் மனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி துலாம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் தனது சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனது சொந்த வீடான துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கும்பராசி ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழலே ஏற்படும். தனங்குடும்ப பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானத்தை தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். வங்கியில் ஏதேனும் நகை அடகு வைத்திருந்தால் அந்த நகையை திருப்புவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்களுடைய பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து அதில் வெற்றி காண்பீர்கள். இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆனால் இளைய சகோதர சகோதரனுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி இம்மாதம் 17ஆம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்திலும் 17ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதால் இம்மாத முற்பகுதியிலே தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படலாம். தாயாரின் உடல்நிலையிலேயும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இம்மாதம் 17ஆம் தேதியிலிருந்து தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மையடைவீர்கள். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் 17ஆம் தேதியிலிருந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள்.
அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தெய்வத்தினுடைய அருளும் பொருளும் நல்ல ஆசிகளும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திர ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டும். இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. கூட்டுத் தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டம ஸ்தானத்திலே பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் இம்மாதம் 17ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 17ஆம் தேதியிலிருந்து பாக்கியாதிபதி ஆட்சி பலத்தோடு அங்கே வந்து அமர இருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கு காலம் கனிந்து வருகின்றது. சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாம் உதவிக்கரம் நீட்டுவதற்கு வருவார்கள். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.